ஜிம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள், கோரியோகிராஃபி, உயிரூட்டும் சாட்சிகள் மற்றும் சகோதரர் மோகன் சி லாஸ் அவர்களின் சிறப்பு செய்தி என அநேக காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நேராக நாம் போகலாமா? Invite Mrs. Charulata. Can we invite her? Give a big hand. ஓகே, என்னோட பேர் சாருமதி. எங்களுக்கு இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாது எங்கள் ஃபேமிலிக்கு. அண்ட் நான் ஸ்கூல் முடித்தேன், காலேஜும் ஜாயின் பண்ணேன், எம்பிஏ முடித்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் சமாதானம் மட்டும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு வயசில் வர்றது, காலேஜ் முடித்த உடனே அன்பை தேடி, நம்ம வீட்லேயே அன்பு இருக்கும், தென் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டோம், வெளியில் ஒரு அன்பை தேடுவோம். ஆமாம், அதே மாதிரி என்னோட லைஃப்லயும் நடந்துச்சு. அண்ட் ஐ காட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். ஓகே. அண்ட் அது ஒரு 2 வருஷம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் 3வது வருஷம் பிரச்சனை வந்துச்சு. 3வது வருஷம் பாதியில் அந்த நபர் எங்கே போனார்னே தெரியாது. நான் தேடினேன், பட் ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வென்ட் டு டிப்ரெஷன்னா எப்படின்னா, வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், நைட்டில் தூக்கமே வராது. என் தூக்கம் வரவே வராது சுத்தமாக. நைட்டெல்லாம் முழிச்சிட்டே இருப்பேன். ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும், செத்து போயிடு, நீ செத்து போயிடு, நீ உயிரோடு எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஹியர் ஒன் மோர் வாய்ஸ், இல்லை சாகாதன்னு. அப்போ எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து இறங்கி நடந்து வண்டியெலாம் இந்த சைடு வந்துச்சுன்னா நான் ஆப்போசிட் சைடு நடப்பேன். பிகாஸ் டுவர்ட்ஸ் த வெஹிக்கிள் நீங்கள் நடப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் டு எண்ட் மை லைஃப். பட் ஆனால் கர்த்தர் எப்படியோ காப்பாற்றினான்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹூ கைடட் மீ. பட் தென் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. அண்ட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிப்ரெஷன். எவ்வளோ ஒரு டைம் டியூரேஷன் இந்த டிப்ரெஷன் போயிருக்கோம் உங்கள் லைஃப்பில்? அது ஒரு 5 months இருக்கும். எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன், எப்படி என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயமும் பண்ணுவேன். சரி, எப்படியாவது அந்த நபர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ காட் டு நோ, இல்லை இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ வேற ஒரு ஆஃபீஸ் போனால் ஒரு ஒரு சேஞ்ச் எனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு நபர் வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இந்த பிரச்சனையில் இருக்க, ஸோ ஏசுன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, 10:30 மணிக்கு போடுவாங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார் டெலிவிஷனில். ஸோ அவர் ஒரு ஹிந்து. எனக்கு அவர் சொன்னோன்னு ஒன்றுமே புரியல. சரி, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே தொடர்ந்து மெசேஜ் கேட்டேன், கிறிஸ்டியன் மெசேஜ் கேட்டேன். அண்ட் ஈ ஸ்போக் டு மீ. கர்த்தர் எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் டு சர்ச். அப்பயும் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. இது அதோட ஹெண்ட் ஆகல, அப்பயும் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் நான் ஒரு ஹெச்ஆர்ன்றதுனால எனக்கு ஒரு இன்டர்வியூ ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ், என்னடா ஒன்றுமே இல்லையே லைஃப்பில், ஓகே நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் ஒன்றுமே சந்தோஷமாகவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 1 மணி நேரம் அழுதுருப்பேன் போல் இருக்கு. ஆண்டவர் வந்து என்னோட ஷோல்டரை பிடிச்சார். I felt that he touched me, and that's when I got to know, okay, somebody is there who is really caring for me. வசனம் ஒன்னே ஒன்று இருந்தது, இந்த மாதிரி வந்து நான் எல்லா கடவுளும் நான் கும்பிட்டுருக்கேன், ஆனால் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை உருவாகிறதுக்கு முன்னாடியே கருவிலே நம்மளுக்கு பேர் வச்சு அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் எந்த கடவுளையும் நான் பார்த்ததே இல்லை. And that was the day that I realized, okay, this is a God, this is the only God that I should worship. So உங்களோட சோகம் எல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கத்து பிரச்சனையே இல்லை. I always sleep. நல்லா தூங்க ஆரம்பிச்சீங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு, சமாதானம் எல்லாமே இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. Now you're baptized, you're a child of God. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீவ் ஜிம்ஸ் அவங்களோட டீமோடைய டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறீங்க. அதில் குறிப்பாக மனோஜ் சோப்ரா, த வேர்ல்ட் 14th ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், அவருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய கலை மூலமா எப்படி அவர் ஆண்டரை மையப்படுத்துறாரு பார்க்கலாமா?
என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர். இப்போ நம்ம பெங்களூர் சிட்டியில் இருக்கிறோம். பெங்களூர் சிட்டி இஸ் ஸ்பெஷல் ஃபார் இட்ஸ் கிளைமேட், இட்ஸ் ஐடி ஃபீல்டு. அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு காஸ்மோபாலிட்டியன் சிட்டின்னு சொல்கிறாங்க.
இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி வந்து பெங்களூர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி உள்ள பெங்களூரில் இருக்கிறோம். இந்த பெங்களூரில் ஸ்டீவ் ஜேம்ஸ் அண்ட் ஏசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியம் இணைந்து ஹலோ பெங்களூர் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். பெங்களூர் பட்டணத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து வாலிபர்கள் வந்து குமிஞ்சதை கண்ணார பார்த்தோம். அதில் முதல் கட்டமாக பாவியான என்னை நேசித்தீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை. நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை. உம்மைப் போல் யாரும் இல்லை. உம்மைப் போல் யாரும் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நினைக்கிறோம். இதை தொடர்ந்து டைக்வான் சொல்லி ஒரு கராத்தையோட அவங்களோட வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அவங்களுடைய கலை